தினம் ஒரு திருக்கோவில். அனைத்து தோஷங்களையும் நீக்கும் திருமாலம் மகாளநாதர் திருக்கோவில். இறைவி பய அட்சயாம்பிகை மற்றும் ராஜமாதங்கி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இங்கு மட்டும்தான் விநாயகரை மனித குழந்தை வடிவத்தில் பார்க்க முடியும். திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்தில் இருந்து கிழக்கே 4 கிலோமீட்டர் தொலைவில் திருவாரூர் மயிலாடுதுறை வழித்தடத்தில் கோவில் திருமாலம் மங்களாநாதர் கோவில் உள்ளது. இங்குள்ள இறைவன் மங்களாநாதர் என்றும் இறைவி பய அட்சயாம்பிகை மற்றும் ராஜமாதங்கி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இந்த கோவிலில் 2 சிவப்பு அரளிப்பூ மாலைகளை அம்மனுக்கு அணிவித்து பூஜை செய்த பின்னர் அந்த மாலைகளில் ஒரு மாலையை அணிந்து கொண்டால் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள் இங்குள்ள மகாலவாவி என்ற தீர்த்தத்தில் நீராடி குழந்தை வடிவில் உள்ள விநாயகரையும் முருகப்பெருமானையும் வழிபட்டால் விரைவில் மகட்பேறு பெறலாம் என்பதும் காலமாக இருந்து வரும் நம்பிக்கை. கோவிலின் அமைப்பு. இந்த கோவிலுக்கு நாம் சென்றவுடன் நம்மை வரவேற்பது போல அமைந்துள்ளது உயர்ந்த ராஜகோபுரம். கோபுரத்தை வழிபட்டு உள்ளே சென்றால் பெரிய முற்ற வெளி உள்ளது. இதன் வலதுபுறத்தில் கல்யாண மண்டபம் ஆகிய அலங்கார மண்டபம் உள்ளது. அதற்கு எதிரில் இறைவன் சந்நிதிக்கு எதிரில் பலிபீடமும் நந்தி மண்டபமும் உள்ளது. வழிபட வரும் பக்தர்களுக்கு அருள் வழங்கும் வகையில் அமைந்துள்ளார் வார விநாயகர். அடுத்து 2வது கோபுரம். பெரும்பாலும் ராஜகோபுரத்தை விட மிகவும் சிறிய வடிவில்தான் இந்த கோபுரம் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் ஓரளவு பெரிய அளவில் அழகிய சிற்பங்களுடன் அழகாக உள்ளது. கர்ப்பகிரகத்தில் மூலவர் நாகநாத பெருமான் சிவலிங்க திருமேனியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளாசி வழங்குகிறார். இவரது இடபாகத்தில் அம்பாள் எழுந்தருளி இருக்கிறார். மூலவர் சன்னதிக்கு வடக்கு பக்கம் காட்சி கொடுத்த நாயகரும் நடராஜ பெருமானும் ஏனைய உற்சவர்களும் காட்சி தருகிறார்கள். மேலும் தியாகராஜ பெருமான் சந்நிதியில் நீலோத் பாலாம்பாளும் குழந்தை வடிவில் முருகப்பெருமானும் விநாயகரும் உள்ளனர். பெரும்பாலும் விநாயகப் பெருமானை பானை வயிற்றுடன் தும்பிக்கையுடனும் தான் நாம் பார்த்திருப்போம். ஆனால் இங்கு மட்டும்தான் விநாயகரை மனித குழந்தை வடிவத்தில் பார்க்க முடியும். அம்பாளின் பெயர் அபயச்சாம்பிகை ராஜ மாதங்கி, அதாவது தன்னை வணங்குபவரின் பயத்தை எல்லாம் போக்குவதால் இந்த பெயர் ஏற்பட்டது. திருமண தடை நீக்கும் தேவி. திருமாலத்தில் திருமண கோலத்தில் சிவனும் பார்வதியும் வீற்றிருக்கிறார்கள். அப்போது இறைவன் பார்வதி தேவியிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டார். அதற்கு பரமேஸ்வரி, இப்போது நாம் திருமண கோலத்துடன் காட்சி தருகிறோம். நம்மை தரிசிக்க வரும் பக்தர்களின் திருமணம் ஆகாத ஆண் பெண் பலர் வருவார்கள். அவர்கள் வரும்போது 2 சிவப்பு அரளி பூமாலை கட்டி வந்து நமக்கு அணிவித்து அர்ச்சனை செய்த பின்னர் அவற்றில் ஒன்றை அவர்களது கழுத்தில் அணிந்து கொண்டால் விரைவில் திருமணம் நடக்க அருள் பாலிக்க வேண்டும் என்று கேட்டார். உனது விருப்பம் நிறைவேறுவதாக என்று கூறி இறைவன் வரம் கொடுத்தார். இதனால் தான் இக்கோவிலுக்கு வரும் திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் 2 சிவப்பு அரளிப்பூ மாலைகளை வாங்கி வந்து அம்மனுக்கு அணிவித்து அர்ச்சனை செய்து பின்னர் ஒன்றை அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள். இவ்வாறு வழிபாடு நடத்தும் பக்தர்களுக்கு உடனே திருமணம் நடைபெறுவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. தல வரலாறு. அம்பர் என்னும் ஊரில் அந்தணர் குலத்தில் அவதரித்தவர் சோமாசி மாறர் என்ற முனிவர். அவரது மனைவி சுஷீலா தேவியார். இவருக்கு நீண்ட நாட்களாக சோமயாகம் நடத்த வேண்டும் என்ற விருப்பம் இருந்து வந்தது. அந்த யாகத்தில் தியாகராஜ பெருமானே நேரில் வந்து கலந்து கொள்வதோடு அவியை தினைமாவு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் திருவாரூரில் இருக்கும் தியாகராஜ பெருமானை கோவிலுக்கு வரவழைப்பது என்பது மிகவும் சிரமம். அதில் இறைவனே பெற்றுக்கொள்ள செய்வது என்பது சற்று சிரமமாக விஷயம் என்று கருதினர். இருப்பினும் இறைவனை வரவழைத்தாக வேண்டும் என்ற உறுதியோடு சோமாசி முனிவர் இருந்தார். அப்போது சுந்தரர் பெருமானை அணுகினால் தியாகராஜரை அழைத்து வருவார் என்று சிலர் கூறினர். இதற்கிடையில் சுந்தரருக்கு இருமல் நோய் இருந்ததால் தூதுவளை கீரையை விரும்பி உண்டு வந்தனர். இதனால் சோமாசி முனிவர் சுந்தரருக்கு தினமும் தூதுவளை கீரையை பறித்து கொடுத்து வந்தார். அதுவும் சுந்தரருக்கே தெரியாமல் அவருடைய மனைவி பறவை நாச்சியாரிடம் கொடுத்து வந்தார். இதற்கிடையில் ஒரு நாள் பறவை நாச்சியாரிடம் சுந்தரர் தினமும் யார் கீரையை கொடுப்பது, அவரை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சோமாசி முனிவர் என்பவர் கொடுக்கிறார் என்று பறவை நாச்சியார் கூறியுள்ளார். சோமயாகம். இதையடுத்து சுந்தரரை நேரில் சந்தித்த சோமாசி முனிவர் தான் நடத்த உள்ள சோமயாகத்தில் தியாகராஜ பெருமான் கலந்து கொள்ள நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினார். உடனே இருவரும் திருவாரூருக்கு வந்து தியாகராஜ பெருமானிடம் தங்களது விருப்பத்தை கூறினர். அதற்கு பதில் அளித்த சுவாமி, உங்களது விருப்பத்தை ஏற்று நான் சோமயாகத்தில் கலந்து கொள்கிறேன். ஆனால் நான் எந்த உருவத்தில் வருவேன் என்பது கூற மாட்டேன். ஏதோ ஒரு
ஏதோ ஒரு உருவத்தில் வருவேன். நீங்கள்தான் என்னை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறினார். உடனே சோமாசி முனிவர் கோவிலுக்கு நேராக வந்து சோமயாகத்தை தொடங்கினார். வைகாசி மாசம் ஆயில்ய நட்சத்திரம் நாள்தான் வந்தது. பூர்ணாகதி செய்து அவி வழங்க வேண்டிய நேரமும் வந்தது. இறைவனின் நீச்ச திருக்கோலம். அப்போது திருவாரூரிலிருந்து தியாகராஜர் நீச்ச கோலத்துடன் திருமாலத்துக்கு புறப்பட்டார். அப்போது 4 வேதங்களையும் 4 நாய்களாக்கி தோளில் இறந்த கண்ணுக்குட்டியை போட்டுக்கொண்டு தலையில் முண்டாசு கட்டிக்கொண்டு விநாயகரையும் முருகரையும் மனித குழந்தைகளாக்கி அம்பாளின் தலையில் சாராய கலயத்தை வைத்து நடந்து வந்தார். இதை கண்டதும் சோமயாகத்தில் கலந்து கொண்ட வேத விற்பனர்கள் பயந்து ஓடிவிட்டனர். சோமாசி மாறர் பூர்ணாகதி நேரத்தில் இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்தினார். அப்போது பூமியில் இருந்து திடீரென விநாயகப் பெருமான் தோன்றி, எனது தாயும் தந்தையும் தான் இப்படி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி அனைவரின் பயத்தையும் போக்கினார். யாகம் நடந்த இடத்தில் இன்னும் ஐயம் தீர்ந்த விநாயகர் தனி கோவில் ஒன்று இருப்பதை காணலாம். தியாகராஜ பெருமானும் நீலோத்பாலாம்பாளும் யாகத்தில் கலந்து கொண்டு அவி பெற்றவுடன் சோமாகியாகி முனிவர் மகிழ்ச்சி அடைந்தார். இறைவன் வந்திருப்பதை அறிந்த வேத விற்பனர்கள் மீண்டும் யாகத்திற்கு வந்து தியாகராஜரை மனம் உருக வேண்டினர். சோமயாக பெருவிழா. இதனால்தான் வருடந்தோறும் வைகாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தண்டு பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொள்ளும் சோமயாக பெருவிழாவாக இந்த கோவிலில் நடத்தப்படுகிறது. பாவங்களை போக்க காசிக்கு சென்று நீராட வேண்டும் என்று கூறுவார்கள். ஆனால் அந்த காசியில் பிறந்த விமலன் என்ற அந்தனர் ஒருவருக்கு நீண்ட நாளாக குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தது. தென்னாட்டை நோக்கி தல யாத்திரை சென்று தனக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று கருதி ஒவ்வொரு கோவிலாக சென்றார். கோவிலாக சுற்றியும் பலனில்லை. அவரது பக்தியால் மகிழ்ந்த இறைவன் அவர் முன் தோன்றி, எங்கு செல்கிறாய் என்று கேட்டபோது அவர் தன் குறைகளை சொன்னார். அப்போது இறைவன் விமலனிடம், நீ கோவில் திருமாலம் சென்று மகா காலநாதரையும் அக்கோவிலில் எழுந்தருளி உள்ள குழந்தை வடிவேலில் உள்ள விநாயகரையும் முருகனையும் வழிபட்டால் உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அந்த மகனுக்கு மகாதேவன் என்று பெயர் சூட்டுவார் என்று கூறினார். இறைவனின் ஆணைப்படி அந்தனர் அந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டு மகாதேவனை பெற்றெடுத்தார். தோஷம் நீக்கிய தலம். அஷ்ட நாகங்களில் 2வது நாகம் வாசுகி. இந்த நாகத்திற்கு தோஷம் ஏற்பட்டது. தனது தோஷத்தை போக்க என்ன வழி என்று சிவபெருமானை தரிசித்துவிட்டு கேட்டு வாசுகி கோவில் திருமாலம் மகாலநாதர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் தோஷம் போகும் என்று இறைவன் கூறியதை அடுத்து இங்கு வந்து வழிபாடு நடத்தி தோஷம் நீக்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்தில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் கோவில் திருமாலம் மகாலநாதர் கோவில் உள்ளது. நன்றி. திருச்சிற்றம்பலம்.